அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிற மெஷர்மெண்ட்டு சாதா ஃபேண்ட் எப்படி அளவெடுக்கிறதுன்னு பார்க்குறோம். பட்டிக்கு கீழேருந்து அளவெடுக்கிறோம். உயரம் வந்து 30 + 2. அகலம் இந்த அக்குள்லேருந்து இந்த அக்குள் நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு சுருக்கம் இல்லாமல் இந்த அக்குள்லேருந்து இதோடைய அகலத்தை இது முடியும் நம்ம எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு எவ்வளோன்னு நம்ம பார்க்குறோம். 18 + 1. அகலம் வந்து 18 + 1. காலுடைய அகலம் கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. இது கரெக்டாக வச்சுட்டு பனியன் கிளாத்துனால நான் ஒவ்வொரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் நான் எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா நல்லா இது இழுத்து கொடுக்கும். அதனால் 7 + 1. சைடு உயரம் மினிமம் எப்பயுமே நமக்கு வந்துட்டு 8 அல்லது 9 இருக்கணும். 6 7 இருந்தால் நமக்கு பத்தாது. இது எல்லாமே பனியன் கிளாத் தானே, அதனால இல்லை 5 தான் இருக்குது. 5எல்லாம் நமக்கு பத்தாது. 8 + 1 9. அப்போ தான் நம்மளை அக்குளுடைய இது சைடு வந்து நமக்கு அறுக்காமல் இருக்கும். அதனால் 8 + 1 எடுத்திருக்கேன். இடுப்பு அகலம் எப்பயுமே இந்த பட்டியோட அகலத்தவே நம்ம எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். மேலே இடுப்பில் நாடா கட்டியிருப்போம், அயன் பண்ணாமல் இருப்போம். அதனால் நமக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதனால் 24 இடுப்பு பட்டி அகலம் இதை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. 25 + 1. இடுப்பு பட்டி உயரம் அதே மாதிரி பட்டி உயரம் மினிமம் வந்துட்டு 10 இன்ச்சு இருக்கணும் நமக்கு. இதுலேயுமே 10 இன்ச்சு உயரம் 10 இருக்குது. 10 + 2. இப்போது நம்ம அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உயரம் எவ்வளவு? உயரம் வந்து 32. நம்மளுடைய அளவில் வந்துட்டு 32க்கு மேலேயே இருக்குது. பரவாயில்ல, 32 எடுத்துட்டோம். காலுடைய அகலம் 8. சைடுடைய உயரம் 9. இப்போ நம்ம இதை எப்படி இங்கேருந்து இந்த காலுடைய அகலத்தையும் சைடோட உயரத்தையும் எப்படி டிவைட் பண்ணுறது, இப்போ இது இங்கேருந்து எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னா உங்களுடைய அகலம் எவ்வளோங்கிறத பார்த்துட்டு 19 இருக்குது. 19 கரெக்டாக நடு சென்ட்ரு வச்சுட்டு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஒரு புள்ளி வச்சுட்டு இங்கேருந்து இந்த காலுடைய அகலத்தை நல்ல குண்டானவங்களாக இருக்காங்கன்னா கொஞ்சம் அகலப்படுத்திக்கோங்க. இல்லை ஒல்லியானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா என்ன செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் ஒடுக்கமாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி டிவைட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க எப்படி நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. இது முடியும் நம்ம பேப்பர் கட்டிங் தான் போட்டிருக்கோம். துணியில் நம்ம வரைபடம் போடவே இல்லை. இந்த ஃபேண்ட்டில் நம்ம எப்படி வரைபடம் போடுறதுங்கிறத நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபேண்ட் வெட்டிட்டோம். பட்டியை எடுக்க போகிறோம். நம்ம பட்டியில் இப்போ கீழே இந்த ஒரு 4 பாகத்தில் நமக்கு கரெக்டாக கிடச்சிச்சுன்னா நமக்கு இதிலே நம்ம எடுத்துக்கலாம். உயரம் வந்துட்டு 12 இருக்குது. நமக்கு 9 இருக்குது. ஆனால் வந்து நமக்கு இன்னும் எவ்வளோ வேணும், இன்னும் 3 இன்ச்சு வேணும். இதிலேருந்து எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ரெட்டையாக போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.